மகனே, எப்ப உன்னை வீட்டுல தான்பா இருக்கு சொன்ன, ஏன்பா வெளியில வந்த? அப்பா பாத்ரூம் அர்ஜென்ட்டா வந்துச்சா, அதான்ப்பா வீட்டுல போக முடியாதுன்னு சொல்லிட்டு வெளியே வந்துட்டேன். மகனே, என்ன மன்னிச்சிரு மகனே, நீ இந்த நிலைமைக்கு ஆளாவதுக்கு காரணம் நான் தான் மகனே. அப்பா ஏன்பா அப்படி சொல்ற? மகனே, அம்மா வயித்துல நீ இருக்கும்போது டாக்டர்கள்லாம் கர்ப்பத்தை கலைக்க சொன்னாங்க மகனே. நானும் டாக்டர் கிட்ட ஏன்னு கேட்டேன். டாக்டர் சொன்னாங்க குழந்தை பிறந்தா ஊனமா தான் பிறக்கும், அதனால கர்ப்பத்தை கலைக்க சொன்னாங்க மகனே. நான் தான் மகனே டாக்டர் கிட்ட குழந்தை வேணும்னு அடம் பிடிச்சு உன்னை பிறக்க வச்ச மகனே. என்னாலதான் மகனே நீ 2 கண்ணிலும் வந்துட்டு எனக்கு ரொம்ப வருத்தமாகுது மகனே. அப்பா ஏன்பா அப்படி சொல்ற? எனக்கு கண் இருக்கிறத விட கண் இல்லாதப்போ ரொம்ப புச்சிக்குது. இப்பதான்ப்பா நான் சந்தோஷமாவும் இருக்கேன். அப்பா காலேஜ்ல என் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் பேசிப்பாங்கப்பா, வாழ்க்கையே கஷ்டமா இருக்குன்னு. ஆனா எனக்கு வாழ்க்கைலாம் கஷ்டமாலாம் இல்லையேப்பா, நீ என்ன பத்திரமா தானேப்பா பாத்துக்கிற. அப்பா என் ஃப்ரெண்டு சொன்னான்ப்பா, என் ஃப்ரெண்டோடைய ஃப்ரெண்டு ஒரு பொண்ணை லவ் பண்ணானாப்பா. அந்த பொண்ணு என் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டை விட்டுட்டு போச்சுன்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு தூக்க மாட்டேங்கிறானாப்பா. இந்த உலகத்துல எவ்வளவு கொடுமைலாம் நடக்குது, ஆனா எனக்கு கண் இல்லாததுனால இந்த கொடுமையெல்லாம் பார்த்து நான் கஷ்டப்படலப்பா. அப்பா இது வரைக்கும் எனக்கு கண் இல்லைன்னு நான் வருத்தப்பட்டதே இல்லப்பா. நீ வருத்தப்பட்டு என்னையே வருத்தப்பட வச்சிடாதப்பா. சரிப்பா, வாப்பா வீட்டுக்கு போலாம். பார்த்து இருந்துக்குப்பா. இந்தாப்பா கண்ணாடி.